ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நான் பண்ண சொல்லு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோவை. ஆமாம் செல்லக்குட்டி. ஐயோ ஹரிவத்சனுக்கு பல்லு வருது கீழே தானே, பல்லு வருது ஹரிவத்சனுக்கு, அதனால ரொம்ப ஊறுது போல, போட்டு எல்லாரையும் கட்டிக்கிறான். என்னப்பா? ஐயோ ஐயோ இவர் கேமரா எடுத்தாலே சிரிப்பு மழை போகும். பலூன் அப்படி ஊதணுமா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வத்சன் எப்படி பலூன் ஊதுறா பாருங்க, கற்றுக்கோங்க. ஆமாம், வட்சன் மாதிரி பலூன் யாரும் ஊத மாட்டாங்க. கடிக்கூடாது பலூன் எல்லாம். ஊது எப்படி ஊதணும்? அப்படி ஊதணுமா? கேழ்வரகு புட்டு ரெடி. கேழ்வரகு புட்டுனா சாப்பிடுங்க, உடம்புக்குலாம் நல்லது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங் பாடியா ஒன்ன மாதிரியா? ஐயோ, நம்முடைய சப்ஸ்கிரைபர்லாம் ஸ்ரீலங்கா, பெங்களூர், சவுதி அரேபியாலாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இது மாதிரி கேழ்வரகு புட்டுலாம் நீங்கள் உங்கள் ஊரில் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நாங்களாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நாங்களே இங்கே சாப்பிட்றது இல்லை, நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அம்மா வந்து சொல்லி தர போகிறாங்க தானம்மா? ஆமாம், நீங்கள் தான் சொல்லி தர போகிறீங்க, நான் வந்து பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, இது வந்து கேழ்வரகு மாவு. இது வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிட போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, இது உடம்புக்கு. புட்டு தானம்மா? புட்டு இதை வச்சு நிறைய பண்ணலாம். புட்டு பண்ணலாம், அடை பண்ணலாம், கேழ்வரகு பண்ணலாம், களி பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து புட்டு தான் பண்ண போகிறோம். ஏன்னா புட்டு வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அம்மா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவாங்க, நான் பண்ணுவேன். கொட்டிக்கிட்டாமா? கொட்டுமா. உப்பு கரைச்சி தெளிச்சு பேசி இங்கே பாருங்க, அப்படியே கொட்டினது எங்கே பார்த்தாலும் பறக்குதுமா. ஃபேனை நிறுத்திக்கா. இங்க பாருங்க, உப்பு வந்து அதுலயே போடக்கூடாது, கிளாஸ்ல போட்டு கரைச்சி தண்ணியில கரைச்சி தான் போடணும். ஏன்னா அது வந்து தீட்டா இருக்கும் இல்லையா, அதனால கிளாஸ்ல இப்படி போட்டு கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி அப்புறம் நீங்க பண்ணிக்கோங்க. கடைசியா நாங்க எப்ப தெரியுமா பண்ணோம் கேழ்வரகு புட்டு? நான் தம்பி வயிற்றுல இருக்கக்குள்ள தானே பண்ணது. தம்பி வயிற்றுல இருக்கக்குள்ள நாங்க பண்ணி சாப்பிட்டோம். அதோட இப்பதான் பண்றேன், லாங் கேப். நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கேழ்வரகுல செஞ்ச ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புட்டு, தோசை, உப்புமா, களிலாம் எனக்கு பிடிக்காது. நீங்களாம் களி சாப்பிடுவீங்களாம்மா? அந்த காலத்து ஆளுங்களா இருப்பாங்களா, அவங்களுக்கு களினா ரொம்ப பிடிக்கும், கேழ்வரகு கூழ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்குலாம் இந்த ஜென்ரேஷன் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா கூழ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த களியில் சாப்பிடவே மாட்டாங்க. களி, கூழ் இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஐ மீன் கேழ்வரகு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லுங்க. ஓகே, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும். அப்புறம் தோசை கரைச்சி தான் ஊற்றணும், தெளிச்சு தான். புட்டுக்கு மெயினாக தண்ணி தானம்மா, அப்படியே பலான்னு மொத்தமா ஊற்றி தேவையில்ல. நம்ம அப்படியே லைட்டா ஊற்றி பத்தலைன்னா அப்புறம் நம்ம மொத்தமா நீங்க ஊத்திட்டீங்கன்னா தெரியாது. அப்படியே எப்படின்னா பாருங்க, அப்படியே உதுரா வரணும், கட்டியா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தான் பேசணும். மொத்தமா மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க புட்டு பண்ணக்குள்ள. நானே புட்டே பண்ண மாட்டேன். இங்க வந்து சும்மா எதிர்ச்சியா ஒரு நாள் பண்ணனா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தானம்மா? சூப்பரா வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால சரி நானே பண்றேம்மா அப்படின்னு சொன்னேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தல, லைட்டா ஊத்திக்கிறேன். பட்டு வந்து கொஞ்சம் கடை வேலையா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க. அதனால அவங்க நடுவுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க அப்படியே பிஸியா இருப்பாங்க. இதுல
வந்து இப்போ நம்ம தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதுதான். இங்க பாருங்க இப்படி கட்டி கட்டியா இருக்கும், அப்படியே நம்ம உடைச்சு தண்ணி போதுதானம்மா? போதுமா? அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. ஆமா, தண்ணி இதுக்கு மேல ஊத்துட்டால கரெக்டா இருக்கு தண்ணி. இது ஆவி தானே காமிக்கணும்? ஆமா, ஆவி காமிக்கணுமா? இட்லி குண்டான்ல நாங்க வந்து எண்ணெய் தடவி தான் இட்லி ஊத்துவோம். அந்த கொத்துல அது மாதிரி இருந்தா நம்ம துணி போட்டு மேல மாவு போட்டு ஆவி வச்சுக்கலாம். வெள்ளை துணி இருக்கு இல்லையா, காட்டன் துணி, அதை நம்ம இட்லி கொத்து மேல போட்டு அப்படியே இந்த மாவு அள்ளி போட்டு ஒரு 2 ஆவி வரணும் தானம்மா? ஆவி 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 ஆவிதான், பேய் ஆவி இல்ல. 2 ஆவி வந்ததும் இட்லி குண்டான்ல ஆஃப் பண்ணிட்டு அதுல சக்கரை போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் எல்லாம் போடணும். ஆமா. சரி, ஓகே. துணி வச்சிடலாமா? இப்ப வந்து அம்மா தான் தேங்காய் துருவாங்க, ஏன்னா எனக்கு வந்து தேங்காய் துருவ தெரியாது. இங்க பாருங்க, எத்தனை மூடிமா? 2 மூடிக்கு 2 மூடி தேங்காய் வந்து அம்மா இப்ப திருவுவாங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க, அப்படியே இட்லி கொத்துல வச்சு மூடிடலாம். துணி தான் போட்டிருக்கேன் நான், வெள்ளை துணி, காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதான் போட்டிருக்கேன். கட்டு வருவாங்கன்னு பாக்குற, வர மாட்டாங்க. செஞ்சு வச்சா கரெக்டா சாப்பிட்றதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் பட்டு பார்க்க மாட்டேங்க, ஏன்னா அவங்க கடையில் பிஸியாகவே இருக்காங்களா. ஃபோன் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும், ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ஒரு ஃபோனு, அதனால என் கையில் தான் இருக்கும். மூடியாச்சு பாருங்க. மூடல. சரி, வச்சாச்சு. இப்போ போய் மூடி நான் அடுப்புல வச்சிருவேன். கடைக்கு போகணும், பல வேலைலாம் இருக்கு. இதுக்கப்புறம் பட்டு ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க, பிஸி மேன் அவங்க. 24 hours பிஸி பிஸி பிஸி. சனிக்கிழமை ஊருக்கு போவோம், அன்னைக்கு தான் ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும். ஆமா, குயிலாப்பாளையம் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை வந்து கடை இல்லை. வர சாட்டர்டே டேட் வந்து 2 3 2 நினைக்கிறேன். 2 1 இல்ல, அன்னைக்கு 2, நாளைக்கு தான் 1. சனிக்கிழமை கடை விடுமுறை. என்னன்னாக்கா நாங்க எல்லாருமே அக்கா வீட்டுக்கு போறோம், கோயிலாப்பாளையம் போறோம். என்னன்னா திருவிழா அங்க, ஸோ அதனால அங்க போறோம். அங்க வந்து மயான கொள்ளை, அங்க போயிட்டு செம்மையா ஃபன் பண்ணலாம். ஆமா, சூப்பரா வீடியோ நாங்க எடுத்து போடுறோம். வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். சரி, இப்போ என்ன கடைக்கு போறியா? ஆமா, இப்போ நான் பிரஷ் பண்ணலாம்னு வந்தா, அப்புறம் தேங்காய் வாங்கணும். சரி, நீ போ தேங்காய் வாங்கிட்டு வா. அம்மா புட்டு செய்யறாங்க, செஞ்சு வைக்கிறேன், வந்து சாப்பிடு. நம்ம இரும்பு மாதிரி இருக்குமா என்ன? ஏன் புட்டு செய்ய போறேன்றீங்க? புட்டுல சாப்பிட வேண்டாம், அள்ளி சாப்பிடணும். இல்ல, இரும்பு மாதிரி இருக்குமா புட்டு? சாஃப்டா தான் இருக்கும், அள்ளி சாப்பிடணும். நீ போ, சாப்பிட்டு பாப்போம். அம்மா வந்து தேங்காய் திருவுறாங்க. அம்மாவுக்கு தேங்காய் திருவுறதுல கை வந்த கலை. ஆனால் இப்போ முடியல, கை காலெல்லாம் அவங்களுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் வீக் பாடி ஆயிட்டாங்க. இந்த கையில் திருவுறதுல எப்படி தான் திருவுறாங்களோ. நம்ம தேங்காய் திருவு மிஷின் வாங்கிக்கலாமா? ஆ, மாஸ்டருக்கா? பண்ணுறேன். அம்மா மங்களகரமாக பிரைட்டாக தெரியுறாங்க. பண்ணுறேன், நீ வா, புட்டு சாப்பிட்லாம். போதும் இல்லை, அதுவும் திருவணுமாம்மா? அந்த முடியும் போதுதான், போய் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். இதுவே நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கு. போதும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், புட்டுக்கு வந்து மெயினாக தேங்காய் தானேம்மா? ஆமாம், தேங்காய் மல்லாட்டை பருப்பு போட்டுக்கலாம். மல்லாட்டை பருப்பு, தேங்காய். ஆனால் சர்க்கரை போட்டால் ரொம்ப அது டேஸ்ட் கொடுக்குமே மல்லாட்டை பருப்பு கூட. தேங்காய் சர்க்கரை மெயின். உங்கள் இஷ்டம், மல்லாட்டை பருப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் என்ன போடலாமா? ஏலக்காய். அப்புறம் எது சொன்னீங்களே நேற்று? எள்ளு. எள்ளு தான், எள்ளு உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எள்ளு போடலை. போதுமா? அப்பா, தேங்காய் திருவியாச்சு. அம்மாவுக்கு வந்து பூச்சி வாங்குது. ஓகே, இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு போய் பார்ப்போமா? ஆவி நல்லா வருது. 3 ஆவி வந்துட்டான். 3 ஆவி வந்துட்டா? 3 ஆவிதான். என்ன சொல்றது தெரியலையே. 3 புகை வந்துட்டு போ. ஆவி வந்துட்டு வெந்துச்சு. மாவு புட்டு ரெடி.
சக்கரை தேங்காய் போட்டு கேழ்வரகு கேழ்வரகு புட்டு ரெடி. கேழ்வரகு புட்டுனா சாப்பிடுங்க, உடம்புக்குலாம் நல்லது. ரொம்ப நல்லா ஹெல்த்தியா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங் பாடியா ஒன்ன மாதிரியா? ஐயோ சரி எடுத்துலாமா? ஆள் ஒல்லியா இருந்தாலும் கில்லி பார்த்து எடு, ஒரு மேல எடு ரிலாக்ஸா. ஓகேப்பா. மாவு நல்லா அவுஞ்சிச்சு பாருங்க, எல்லாம் வெந்து போச்சு மாவு. சூப்பரா செமையா வெந்துட்டு நல்லா இருக்கு. துணிலே இல்லை மாவு, நல்லா கட்டி கட்டி எல்லாம் ஒட்டல. இங்கே பாருங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆயிலே இல்லாத ஃபுட் இதெல்லாம், ஆர்கானிக் ஃபுட் இதெல்லாம். இன்னும் வச்சு வச்சு சூடாக இருக்குது. அப்படியே கரண்டிலே கிண்டி விடுங்கம்மா, கரண்டிலே நல்லா கிண்டுங்க. சூட்லேயே ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் 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 வாசனைக்கு ஏலக்காய் மெயின். 2 இல்லை 3 போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அம்மா இது இந்த பீச் சைட்லலாம் விற்பாங்களே, வாங்கி சாப்பிட்ருக்கீங்களாம்மா? கேழ்வரகு ரவை உண்டை. ஆமாம், சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம், எங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் வேணும்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். தேங்காய் பூ தான் மெயினே, டேஸ்ட் கொடுக்கும் செம்மையாக. ஓகே, போட்டாச். கேழ்வரகு புட்டு ரெடி. அம்மா நீங்கள் அந்த காலத்துலலாம் கேழ்வரகு நிறைய சாப்பிடுவீங்க தானேம்மா? புட்டு செமை. ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வட்சனுக்கு வேணுமா? முதல்ல வட்சனுக்கு 1 ரூபா கொடுத்துருவோம், அப்புறம் நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு, பார்க்கவே அப்படியே சூப்பர். வேற லெவல், அட்டகாசம். அம்மா சூப்பராக இருக்குமா? செமையா இருக்கு. ஒரு காலை கொண்டாந்தாலும் ஒரு நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு புட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒன்றுமே இல்லை, இது வேலைலாம் ரொம்ப இழுக்கவே இருக்காது. நீங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நம்முடைய சப்ஸ்கிரைபர்லாம் ஸ்ரீலங்கா, பெங்களூர், சவுதி அரேபியாலாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இது மாதிரி கேழ்வரகு புட்டுலாம் நீங்கள் உங்கள் ஊரில் செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். நாங்களாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ நாங்களே இங்கே சாப்பிட்றது இல்லை, நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. நாங்களே வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை செய்வோம். வயிற்றுல இருக்கக்குள்ளே சாப்பிட்டோம், இப்போ அதோட செய்யுது, இப்போ தான் சாப்பிட்றேன். இவனுக்கு பிடிச்சிருச்சு போல இந்த டேஸ்ட்டு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இதே மாதிரி கேழ்வரகு புட்டு வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஒரு ஓத்துல காட்டிக்கிட்டு மச்சத்துல காட்டுறாரு. வச்சுக்கோ. சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பை 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 பை. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய் சொல்லு. பாய்.